இன்றைய கேள்வி. நெறைய பேரோட இரவு நேர உணவு பார்த்தா, இப்போ சப்பாத்தியா மாறி போச்சு. சாதம் சாப்பிட்டா, நைட்ல சாப்பிட்டா சுகர் வரும், நெறைய வெயிட் போடும். இப்படியெல்லாம் நெறைய பரவலா நெறைய பேருக்கு இந்த மாதிரி கருத்து இருக்கு. இரவு நேரத்துல சப்பாத்தி உணவா எடுத்துக்கிறது சரியா? அரிசி, கோதுமை நவதானியத்தில் வந்து உங்களுக்கு அரிசியும் கோதுமையும் வந்துடும் 9 தானியத்தில். நவதானியங்களில் தலை சிறந்த தானியம் என்று இந்த உலகத்தில் கணக்கெடுத்து அமைக்கப்பட்டு தமிழ் பாரம்பரியத்தில் இருந்த அறிஞர்கள் விட்டு சென்ற அந்த ஒரு மிகப்பெரிய படைப்பு வந்து நவதானியங்களில் உங்களுக்கு அரிசி நெல்லை தான் அவர்கள் சிறந்த உணவாக கருதுகிறார்கள். அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அரிசியும் கோதுமையும் ஒன்றுதான், ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த புரத சத்து, இந்த குளூட்டன்னு சொல்லுவாங்க வீட்டில், உங்களுக்கு அந்த கோதுமையில் கிளியாடின்னு ஒரு புரோட்டீன் இருக்கும், அதுதான் அந்த குளூட்டன். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த மாவுக்கு அந்த எலாஸ்டிக் மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும், அந்த ரப்பர் தன்மையை கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு அரிசியில் கிடையாது. இன்னொன்று வந்து அரிசி சாதமாக வடித்து அதனோடு உங்களுடைய சாம்பார், ரசம் இதெல்லாம் சேர்த்து நாம் பிரதானமாக உணவு உட்கொள்கிறோம். நம்மளுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நாம் தானிய உணவை பிரதானமாகவும் மற்ற காய்கறிகள், மாமிச உணவை துணையாகவும் வைத்துக்கொண்டு உட்கொள்கிறோம். அவர்கள் மாமிசத்தை பிரதான உணவாகவும் அவங்க கூட ஒரு 2 ஸ்லைஸ் பிரெட் வச்சுப்பாங்க, அந்த டேஸ்ட் கட் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி தான் அவங்க சாப்பிட்றாங்க. சரி, இது வேறுபடும். ஏன்னா அவங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் வேறு, ரொம்ப குளிர்ச்சிங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தாங்கணும் சாப்பாடு. அதனால் அவங்க அவங்களுடைய உணவு பழக்கத்தை அப்படி வடிவமைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட வின்டர்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், விவசாயம்லாம் நடக்காது நிறைய நாட்டில். அப்போ அவங்களுக்கு வந்து பிரதானமான உணவு மாமிசமாக அமைந்து விட்டது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கோதுமைக்கும் அரிசிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே வந்து லீனியர் செயின் ஆஃப் குளுக்கோஸ் தான். அது சாப்பிட்றதுனால சுகர் கம்மியாகவும், இது சாப்பிட்றதுனால சுகர் அதிகமாகவும் கம்மியாகும்னு எந்த ஒரு கணக்கும் கிடையாது. முதல்ல வந்து இந்த டயபெட்டாலஜிஸ்ட் இதில் என்ன ஒரு வித்தியாசம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரிசியை பிரதானமாக அவித்து சாதமாக்கி நம்ம சாப்பிட்றதுனால ஜீரண மண்டலத்துக்கு அது கொஞ்சம் எளிதாக இருக்கும் ஜீரணம் அடைகிறதுக்கு. அதனால் சீக்கிரம் ஜீரணம் அடைந்து நம்மளுக்கு பசி ஆரம்பித்து விடும். கோதுமை வந்து அப்படி கிடையாது. கோதுமை வந்து நீங்கள் மாவாக்கிடுறீங்க, மாவாக்கி அதை தண்ணி எண்ணெய்லாம் போட்டு உங்களுக்கு மாவு செஞ்சு அதை தட்டி நீங்கள் சப்பாத்தியாவோ ரொட்டியாவோ சுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. அது வந்து மாவு சத்து உணவாக இருந்தால், குளுக்கோஸாக இருந்தாலும் அது வேறு மாதிரி இருந்தால், கோதுமையை வந்து உங்களால் வந்து அரிசி மாதிரி வேக வச்சு சாப்பிட முடியாது. அதனால் சப்பாத்தியாக செஞ்சு சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கொஞ்ச நேரம் பசி, அதோடைய ஜீரண சக்தி வந்து கொஞ்சம் நேரமாகும் அது ஜீரணம் அடைவது. அதனால் உங்களுக்கு வந்து பசி கொஞ்சம் தள்ளி இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பச்சரிசி சாதம் சாப்பிட்டீங்கன்னா 1.5-2 மணி நேரத்துலேயே பசி வந்துடும். புழுங்கல் அரிசி சாதம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் பசி தாங்கலாம். அதனால் சாதம் சாப்பிட்றவங்க இப்போது டயபெட்டிக்ஸ்காரங்களும் டயபெட்டாலஜிஸ்ட்டும் அவங்க வந்து ஓரளவுக்கு இதை கணிச்சு தான் சொன்னாங்க ஒரு காலத்தில். ஏன்னா சாதம் சாப்பிட்டா சீக்கிரம் பசி வந்துச்சுன்னா திருப்பி நம்ம சாப்பிட சொல்லும். அப்போ நம்மளுக்கு அதிகமான குளுக்கோஸ் உடம்புக்குள்ளே போச்சுன்னா ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு ஏறும். அதனால் சப்பாத்தி சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் பசி ஆறும், ரொம்ப நேரம் கழித்து தான் பசி எடுக்கும். அதனால் இவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற நிலையில் வந்து 2000க்கு அப்புறமா வந்து உலகம் முழுவதுமே நாம் எடுத்துக்கொள்ளும் உணவின் அளவு அதிகமாகிவிட்டது. நம் தேவைப்படக்கூடிய அளவை விட நாம் தினசரி உண்ணும் உணவின் அளவு அதிகமாகிவிட்டது. இன்னொன்று வந்து உங்களுக்கு அந்த துரிதமான போக்குவரத்து, ஏர் கார்கோ, ஷிப் கார்கோ இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லா நாடுகளிலும் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாஷிங்டன் ஆப்பிள் விற்கிறாங்க, நியூசிலாண்ட்லேருந்து கிவி ஃப்ரூட் விற்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கு எல்லா இடத்துலேருந்தும் எல்லா பொருளும், காய்கறிகள் எல்லாமே கிடைச்சிருது. அதனால் வந்து நம்மளுக்கு கோதுமையும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி கிடக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கிறது தான், உங்களுக்கு எப்படி நீங்கள் பழக்கப்படுத்திக்க போகிறீங்கன்றது தான். இதில் குளூட்டனில் மட்டும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிடும் பொழுது அந்த லீக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க, சில கிராக்ஸ் எல்லாம் வந்துடும் நம்மளுடைய ஸ்டமக்கில். அந்த லீக்கி கட்டு வந்துடுச்சுன்னா நீங்கள் கோதுமை உணவு சாப்பிடும் பொழுது அந்த குளூட்டன் வந்து அந்த கிராக் வழியாக உங்களுக்கு பிளட்டில் போயிடும். அந்த லீக்கி கட் வழியாக உங்களுக்கு பிளட்டில் ரத்தத்தில் போயிடுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய தலைவலியை கொடுக்கும், அந்த ஹெட்டேக் வந்துடும். அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது.
அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து கோதுமையும் தலை சிறந்த உணவு தான். பழக்கம் நீங்கள் எப்படி பழகி கொண்டீர்கள் என்பதை பொறுத்து தான் அமையும். கோதுமை சாப்பிடுவதனாலும் அரிசி சாப்பிடுவதனாலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு பெரிதாக ஒன்றும் வேறுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை. இது இப்போ வந்து எல்லா டயபெட்டாலஜிஸ்டும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து லீனியர் செயின் ஆஃப் குளுக்கோஸ் ஆஃப் அமிலோஸ் அண்ட் அமிலோஸ்பெக்டின் ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். பயோகெமிஸ்ட்ரியில் இதை வந்து பேசிக் லெசனில் வந்துடும். பாலிசாக்கரைட் ஸ்டார்ச் மெட்டீரியல்னு சொல்கிறது. சாக்கரைட்னா கிரீக் வேர்டு ஃபார் சுகர். பாலிசாக்கரைட் கார்போஹைட்ரேட்டில் 4வது பிரிவு, அது ஸ்டார்ச். அது வந்து hundreds and thousands ஆஃப் குளுக்கோஸ் கனெக்டட் வித் 1 to 4 கிளைகோசிட்டிக் பாண்டிங் இன் அ லீனியர் செயின். அதில் வந்து அமிலோஸ் அண்ட் அமிலோஸ்பெக்டின் ரெண்டாக பிரிப்பாங்க. அமிலோஸ் வந்து உங்களுக்கு 1 to 4 கிளைகோசிட்டிக் பாண்டிங். அமிலோஸ்பெக்டினில் பிரான்ச் பாயிண்ட்ஸ் வரும். அங்கே வந்து 1 to 6 கிளைகோசிட்டிக் பாண்டிங்கும் வரும். இது நீங்கள் யூடியூப்லேயே கூட போய் அந்த இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் அந்த கான்ஃபிகரேஷனோடு போட்டிருப்பாங்க, எல்லாம் பார்க்கலாம். கோதுமைக்கும் அரிசிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு மனிதனின் உணவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், மிக எளிதாக கூற வேண்டும் என்றால், நீங்கள் பிறந்ததிலிருந்து 18 வயது வரை நீங்கள் என்ன சாப்பிட்டு வளர்ந்தீர்களோ, பிரதானமாக என்ன சாப்பிட்டு வளர்ந்தீர்களோ, உங்களுடைய காலை உணவு, மதிய உணவு, மாலை உணவு, இரவு உணவு சாப்பிட்டு என்ன மாதிரி உணவு நீங்கள் அடிப்படையாக அந்த வளரும் பருவம், அப்போ தான் அந்த பிட்யூட்டரி ரெகுலேஷன் அடல்ட்ஹுட் வந்த அப்புறம் மாறும். 18 வயசு வரைக்கும் நீங்கள் வளருவீங்க. அந்த வளர்ந்த காலத்தில் என்ன நீங்கள் உணவு சாப்பிட்டீங்க, அதுதான் உங்களுக்கு தலை சிறந்த உணவாக அமையும். அதனால் வந்து சப்பாத்தி சாப்பிட்டா சர்க்கரை குறையும், சப்பாத்தி சாப்பிட்டா நல்லது, அரிசி சாப்பிட்டா நல்லது இல்லைன்றதெல்லாம் வந்து நாம் வந்து கற்பனையில் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று தானே தவிர அதில் வந்து உண்மை எதுவும் கிடையாது. வணக்கம், நன்றி.